This video sponsored by SPO Digital Marketing. SPO டிஜிட்டல் மார்க்கெட்டில் இணைந்து பணியாற்ற இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் உறவுகளே, ஒரு புதிய காணொலியோடு உங்களோடு இணைவதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. நம்ம பெரிய அண்ணா அமெரிக்கா அந்த பிக் பிரதர் மனப்பான்மையை அவங்க எப்பயும் விடுறதே இல்லை. அந்த அங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் மட்டும்தான் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அங்கே வர்ற அதிபர்களோட மனப்பான்மை ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த வகையில் இப்போ நம்ம ட்ரம்ப் அண்ணாச்சி என்ன சொல்லிகிட்டு இருக்காருன்னு கேட்டிங்கன்னா, நான் அதிபராக வந்தால் ரஷ்யா உக்ரைன் போரை ஒரே மாதத்தில் நிறுத்தி விடுவேன்னு சொன்னார். அதில் பல்பு வாங்கிட்டார். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருந்துச்சு, அதையும் நான் நிறுத்திடுவேன், எனக்கு நோபல் பரிசு வேணும் அப்படின்னு சொல்லி ஊராக கேட்டே தெரிகிறாரு. இது என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா, இந்த உலகத்தில் எந்த மூலையில் ஒரு பிரச்சனை நடந்தாலும் அதில் அமெரிக்காவோட பங்களிப்பு இல்லாமல் இருக்காது. ஏன்னா இவங்க தான் பெருமளவில் ஆயுதத்தை குமிச்சு வச்சுருக்குறாங்க, தயாரித்து வச்சுருக்குறாங்க. அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்ல. எப்படி பண்ணி பார்க்குறது? யாராவது 2 பேர் சும்மா ரோட்டில் போகும்போது மேலே இடிச்சிட்டு முறைச்சி பார்த்துட்டு போயிட்டான்னா, அவனில் எவனா ஒருத்தனை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி அவனுக்கு ஆயுதம் கொடுத்துருவாங்க. அடுத்த வாட்டி உன்னை முறைக்கக்கூடாது, நீ அவனை போடு அப்படின்னு. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அவன் என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா, அவனை போட்டு இன்னும் 4 பேர் சேர்ந்து போடுவான். அப்புறம் அவனை அடக்கிறதுக்கு இவங்களே படைய அனுப்புவாங்க. இது நிறைய உதாரணம் வரலாறு எடுத்து பார்த்திங்கன்னா, அந்த வகையில் சதாம் ஹுசேன், பின் லேடன் இவங்க எல்லாமே அமெரிக்காவால் உருவாக்கப்பட்ட நபர்கள் தான். இப்போ பார்த்திங்கன்னா, இப்போவுமே நான் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டையை உடனே நிப்பாட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இந்த 2 சண்டை போடும்போது இவர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய பங்கர் பஸ்டர் அப்படிங்கிற பாமை தூக்கி போட்டு நிப்பாட்டி வச்சிட்டாரு. இப்போ ஊராக எனக்கு நோபல் பரிசு வேணும் அப்படின்னு கேட்டே தெரிகிறாரு. அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்த பிரச்சனை. அந்த பகல்காமில் பார்த்திங்கன்னா, ஒரு 10 பேர் திடீர்னு எந்திர துப்பாக்கியை டப்ப டப்பான்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்புறம் இந்தியா அதிரடியாக தன்னோட நடவடிக்கைகளை எடுத்துச்சு. அந்த போரில் இந்தியா வானொலியாகவே வெற்றி பெற்றது. அது உலகத்துக்கே தெரியும். பாகிஸ்தான் தன்னால் தாக்கு பிடிக்க முடியல, போரை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனால தான் நம்மளோட பாரதம் அந்த போரை நிப்பாட்டிடுச்சு. இதை இந்த ஆள் என்ன சொல்லிட்டு தெரியுமா? நான் தான் போரை நிறுத்தினேன், எனக்கு நோபல் பரிசு கொடுங்க அப்படின்னு ஊராக சொல்லிகிட்டே இருக்கிறாரு. இந்த போர் சம்பந்தமாக நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் பல முறை சொல்லிட்டாங்க. இந்த இந்தியா பாகிஸ்தான் வாரில் எந்த ஒரு அந்நிய நாட்டோட தலையீடும் இல்லை, பாகிஸ்தான் கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனால மட்டும்தான் நாங்கள் எங்களோட தாக்குதலை நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதையெல்லாம் காதில் போட்டுக்காமல் இவர் திரும்ப அதே சொல்லிகிட்ருக்காரு. இது ஒரு நல்ல போக்கு இல்லை. இந்த போர் மூலமாக இந்தியா உலகத்திலேயே இது நாள் வரைக்கும் எந்த ஒரு நாடும் செய்யாத ஒரு செயலை செஞ்சுது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு நாட்டோட அணு ஆயுத கிடங்கையும் இது நாள் வரைக்கும் எந்த நாடும் தாக்குனதில்லை. அந்த தில் நமக்கு இருக்குது அப்படின்றத பாரதம் உணர்த்திடுச்சு. இனிமேலாச்சும் நம்ம சுற்றி இருக்கிற எதிரிகள் திருந்தினாங்கன்னா ரொம்ப நல்லது, அவங்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. நன்றி உறவுகளே, இந்த காணொலியை முழுமையாக கேட்டமைக்கு. மீண்டும் ஒரு புதிய காணொலியோடு உங்களோடு விரைவில் இணைகிறேன். நன்றி, வணக்கம்.